கோவி செலியன் என்ன சொல்றாருன்னா, திமுக ஆதரவாளர் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஒரு கத்துக்குட்டி. இன்னும் சொல்லணும், அரசியலில் ஒரு கத்துக்குட்டி, ஒரு மூத்த தலைவர் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பேச்சு எல்லாம் இன்னும் ஒரு அரசியல் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை தான் நாங்கள் உணர்கிறோம். அதாவது இதுக்கு கீழே இறங்கி நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கைம்பூண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் நான் என்ன சொல்றேன், அந்த ஊர்க்காரன் கொடுத்தா எடுத்துக்கோ, கொடுக்கலன்னா எடுத்துக்காத, சிம்பிளா முடியும். சரி உங்க பிரகாரமே வர அவன் ஒத்துக்கல, முடியாதுன்ட்டான்ல. 6000 ஏக்கர் அதில் ஒரு கிராமம் மட்டுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா 6 கிராமம் முடியாதுன்ட்டான். 2000 ஏக்கர் உங்களால் எடுக்க முடியல, எடுக்காதீங்க, விட்டுச்சு. அவனுக்கு பிடிக்கல சார். நீங்கள் மக்களுக்கு தானே சார் நீங்கள் இருக்கீங்க. மக்கள் அரசாங்கமா இல்லாட்டி சர்வாதிகாரி அரசாங்கமா? ஆமாம் நாங்கள் சர்வாதிகாரி தான், பாசி சாட்சி தான் நடத்துவோம், இப்படி தான் நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சார். அப்போ அதுக்கு வேற ஒரு டாக்கிள் பண்ணுறோம். மக்களுக்காக இருக்கிறோம், வாக்களித்தவனுக்கும் நாங்கள் உங்களுக்கு அரசாங்கமாக இருக்கும், வாக்களிக்காதவனுக்கும் இதே திராவிட மாடல் அரசாக இருக்கும்ன்றீங்க. அப்போ உங்களுக்கு வாக்களிச்ச நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? சரி உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது, இதுக்கு என்ன பதில்? நான் எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தேன், நான் சொல்லலையே, நீங்கள் தானே சொன்னீங்க என் தேர்தல் வாக்குறுதி தான் அப்படின்ட்டுன்னு. ஒருவேளை உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் பிடுங்குவோம், இதுக்கெல்லாம் சம்மதிச்சா நீ ஓட்டு போடுன்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, ஒரு நியாயம் இருக்குது. எல்லாமே டபுள் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, எல்லாமே பொய்யா பேசுகிறீங்க. என்ன கத்துக்குட்டி கத்தாத குட்டி இங்கே சார்? நல்லது பேசி யார் சார் கத்துக்குட்டி?